This is Priyadarshini. Welcome to Madras IAS Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அதுவும் நம்ம நல்லா கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பண்ண போறோம். நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாம வந்து இங்கே நிறைய பேர் என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா ஃபெயிலியர் வந்து ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் 2024-2025 சொல்லி மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா a comprehensive overview of application trend and cut-off marks across major competitive examinations in Tamil Nadu and India. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் அப்படின்னா டிஎன்பிசியும் டிஎன்யூஎஸ்ஆர்பியும் தான். ஸோ இந்த டிஎன்பிசியில் முக்கியமாக எழுதக்கூடிய எக்ஸாம் ஒன்று 4 எழுதுவாங்க, இல்லைனா 2 எழுதுவாங்க, இல்லைனா 1 எழுதுவாங்க. ஸோ மேஜர் பர்சன்ஸ் எல்லாருமே என்ன எழுதுவாங்கன்னா 4 எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறத எழுதுவாங்க. ஸோ 1 அப்படிங்கிற கேட்டகரியவே நம்ம நவுத்தி வச்சிடலாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 4ம் 2ம் தான். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கிட்டத்தட்ட 2025 பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன் 5,54,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,19,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. இன்ன வரைக்கும் இதுக்கான கட் ஆஃப் வந்து விடலை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ வரக்கூடிய கட் ஆஃப் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக தான் நம்ம வந்து இருக்கும். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கூட கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தாலுமே தமிழ் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடிய கட் ஆஃப் விட அதிகமாக வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமுமே வந்து அப்பியர் கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிற அந்த தேர்ட் ப்ராசஸோட அப்ளை பண்ணி எழுதுறது எத்தனை பேர்னா 4,19,000 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம எல்லாருமே முக்கியமாக ரோல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மொத்தமாக 13,89,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா 11,48,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அக்டோபர் 22 இன்னைக்கு தான் குரூப் 4ஓட கட் ஆஃப் வந்து ரிசல்ட்டும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தோட கட் ஆஃபை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி தான் இருக்குன்னா ஒரு லோயஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே டஃபஸ்ட்டாக இருந்தது. அதனால நம்மளோட கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தா யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாடு எக்ஸாம். தமிழ்நாட்டில் 2 முக்கியமாக ரோல் பண்ணக்கூடியது ஒன்று குரூப் 2, இன்னொன்று குரூப் 4. ஸோ குரூப் 2ங்கிறது டிகிரி குவாலிஃபிகேஷன், குரூப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். இதை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சிலே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் இனிமேல் டிசம்பர் மாதம் தான் ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி திரும்பியும் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஜூலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸாமையும் கிராக் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம படித்த நாலேஜை வேற எந்த எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாருங்க, ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா என்டிபிசின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த என்டிபிசி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் இன்னமும் என்ன பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு விடலை. ஸோ இதுக்கப்புறம் தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு விட போறாங்க. ஸோ இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். நம்ம குரூப் 2க்கு என்ன படிப்போமோ அதே சிலபஸ் தான். சேம் ஜிஎஸ் வரப்போகுது, அதே மேத்தமெட்டிக்கல் வரப்போகுது, அதே மாதிரி ரீசனிங் ஏரியா நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் எதில் ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னா இந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ 12th முடிச்சதை யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 58 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 இந்த எக்ஸாம் வந்து ரிசீவ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அதில் CBT 1 CBT 2ன்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். ஸோ இதில் 100 மார்க்குக்கு 74லேருந்து 82 வரைக்கும் என்ன வச்சிருக்காங்கன்னா கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி CBT 2ல 120க்கு 80 மார்க் தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இது என்ன CBT 1 CBT 2 அப்படின்னா நம்ம குரூப் 2ல பிலிம்ஸ் கம் மெயின்ஸ்னு சொல்லி படிப்போம், கரெக்டா? ஸோ அதே பேசிஸ்ல தான் ஒரே சிலபஸ் தான். ஆனால் அது எப்படி கொஞ்சம் கேட்பாங்கன்னா கொஞ்சம் இன்வால்வா உள்ள போயிட்டு நம்மள கொஸ்டின்ஸாக கேட்காங்க. அதுதான் இந்த CBT 1. அது மட்டும் CBT 2 அப்படிங்கிற பேப்பர். இதுக்கு நம்ம புதுசாக எங்கேயுமே போய் படிக்க போகிறதில்ல. டிஎன்பிஎஸ்சியில் என்ன படிக்கிறோமோ அதே இதுதான் இங்கே வந்து படிக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் மேக்ஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சம் லிபரலாக படிப்பீங்க, ஓகேவா? பட் இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட படிக்க போகிறோம். இப்போ வரக்கூடிய குரூப் 1 கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாத ஒரு IBBSல கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என்டிபிசி எக்ஸாமும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு இன்னமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விடலை, இனிமே தான் விட போறாங்க. மேபி நம்ம நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 டிகிரி லெவல். ஸோ இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவுட் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன்.
ஸோ அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிகிரி லெவல். இதுவும் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா குரூப் 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே ஜிஎஸ்ஸாக இருக்கும், அதே மேக்ஸாக இருக்கும், அதே ரீசனிங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024ல் இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு சிபிடி 1ஓட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100க்கு 78லேருந்து 85 வரைக்கும் நம்ம வைக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 120க்கு சிபிடி 2ல 78லேருந்து 86 வரைக்கும் என்ன பண்ணலாம்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம வைக்கலாம். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? டிஎன்பிசி குரூப் 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ அடுத்தது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய குரூப் 4 அண்ட் வந்து ஈக்குவலன்ட் டு தி ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய குரூப் டி. ஸோ டிஎன்பிசியோட குரூப் 4 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதே மாதிரி குரூப் டியும் பாத்தீங்கன்னா ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிளே பண்ணது குரூப் டி. டிஎன்பிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு லெவல்ல என்ன பண்றோம் முக்கியமான ரோல் அப்படிங்கிறது பிளே பண்ணுது. கிட்டத்தட்ட 2024ல ஆர்ஆர்பி குரூப் டில எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 1 கோடி பேர் அப்படிங்கறது அப்ளை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸாம் என்னைக்கு நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரச்சனை 2025ல நடக்க போகுது. ஓகேவா? சோ இன்னும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 2025க்கு சொல்லி எந்த விதமான நியூ நோட்டிபிகேஷனும் விடல. இன்கேஸ் விட்டாங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 2025ல நம்ம நோட்டிபிகேஷன் விட்டு அப்ளை பண்ணா 2026ல தான் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. சோ அதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பரா கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிசி அது பின்னாடியே நம்ம போகாம நம்மள சுத்தி என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்ன பேட்டர்ல நம்ம சேமா படிக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு அந்த எக்ஸாம்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராக் பண்ண கத்துக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள போயிடலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி. சோ எஸ்எஸ்சி பத்தி நிறைய பேருக்கு ஒரு விதமான பயங்கள் வந்து இருக்கும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ரயில்வேயும் தாண்டி இதுல ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரோட பேர் தான் இங்கிலீஷ். சோ இங்கிலீஷ், ஜிஎஸ், அதே மேத்ஸ், அதே ரீசனிங் தான். ஓகேவா? சோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் 2024-2025 கிட்டத்தட்ட என்னென்ன எக்ஸாம்ஸ்ல நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இதை நம்ம வந்து சொல்லுவோம். எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா சிஜிஎல் அப்படிங்கிறது ஒரு டிகிரி பேஸ்டு எக்ஸாம். இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் சம்திங் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம் எதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு ஈக்குவல். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன மட்டும் படிக்கணும்னா இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கணும். இன்கேஸ் நீங்க குரூப் 2ல வந்து ஒரு இங்கிலீஷ் எடுக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு முக்கியமான ஹாப்பினஸ் ஆன விஷயமா தான் உங்களுக்கு இருக்க போகுது. சோ அடுத்தது HCL, CHSL. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணி எழுதக்கூடியதான். இதுவும் ஒரு குரூப் 2க்கு ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல்னா சேம் குரூப் 2, அதே இங்கிலீஷ் வரப்போது, மேத்ஸ் வரப்போது, ரீசனிங் வரப்போது, ஜிஎஸ் வரப்போது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய எம்டிஎஸ் அப்படிங்கிற பேப்பர். சோ இந்த எம்டிஎஸ் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா 36 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த எம்டிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இதுவும் 10th குவாலிஃபிகேஷன் ஒரு குரூப் 4க்கான ஒரு இதுதான். சோ இதுலயும் இங்கிலீஷ் இருக்க போது, மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ். சோ இது வந்து எம்டிஎஸ் கானது. சோ அடுத்தது SSC 2024 கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். CGL ஓட கட் ஆஃப் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா டயர் 1 டயர் 2 னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 200 170 எடுத்தா போதும். சோ அதே மாதிரி டயர் 2ல பாத்தீங்கன்னா 390 க்கு 322 எடுத்தா போதும். இது எந்த இயருக்கானது அப்படின்னா 2024க்கான கட் ஆஃப். சோ அடுத்தது CHSL அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி. சோ இதோட டயர் 1 க்கு 200 க்கு 160 எடுத்தா போதும். சோ அடுத்தது டயர் 2ல பாத்தீங்கன்னா 360 327 எடுத்தாலே போதும். சோ அடுத்தது MTS அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் னு சொல்லுவோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் 150க்கு 130ல இருந்து நம்ம 140க்குள்ள எடுத்தாலே என்ன இல்லனா செலக்ட் ஆகலாம். ஏன்னா இது ஒரு குரூப் 4 மாதிரி ஒரு 10th குவாலிஃபிகேஷனோட எக்ஸாம் தான். அடுத்தது SSC அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜெனரல் டியூட்டி. ஸோ ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்டெனோ முடிச்சவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ணி எழுத முடியும். மீறி யாராலையும் எழுத முடியாது. ஸோ அங்க ரொம்ப காம்படிஷன் அப்படிங்கிறது கம்மி. என்ன முடிச்சவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரியும். ஒரு குரூப் C பிரியும், ஒரு குரூப் D சொல்லி பிரியும். குரூப் C பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. இதோட கட் ஆஃப் 200க்கு ஒரு 148 இருந்தாலே போதுமானது. ஸோ அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா 160க்கு 70ல இருந்து ஒரு 80 மார்க் நம்ம எடுத்திருந்தாலே என்ன ஆகுதுன்னா போதுமானது. ஸோ அடுத்தது ஹை காம்படிஷன். சோ இத பத்தி தான் நம்ம இப்ப பேசுறதுக்காக எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட டிஎன்பிசி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல ரொம்ப ஒரு ஹை காம்படிஷனா இருக்கக்கூடிய எக்ஸாம் தான் டிஎன்பிசி. சோ இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட் போஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன எடுக்கிறாங்கன்னா ஃபோக்கஸ் மாதிரி வேற சைடு போயிடுறாங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்ணிட கூடாது அப்படின்னா ஒரு எக்ஸாம்க்கு நம்ம ஒரு 3 இயர்ஸ் நம்ம டைம் எடுக்கிறோம். ஒரு டிகிரி முடிக்கவே 3 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட வேலைக்கான எக்ஸாம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வருஷங்கள் நமக்கு என்ன ஆகும்னா இருக்கதான் செய்யும். சோ அந்த வருஷங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்போ நோட்டிபிகேஷன் விடுவாங்க, எப்போ எக்ஸாம் கால்ஃபர் ஆகும், என்னைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம், அந்த 3 மாசம் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் நம்ம வேஸ்ட்
வேஸ்ட் பண்ணவே கூடாது. எல்லாரும் பிளான் ஏ பிளான் பி வச்சுக்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த பிளான் ஏ பிளான் பி கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ல எக்ஸாம் செலக்ட் ஆகலனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதி பார்க்கணும். அதுதான் உங்களோட பிளான் ஏ பிளான் பியா இருக்கணுமே தவிர இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைவேட் செக்டரை நோக்கி போக கூடாது. சோ அதனால தெரிஞ்சுக்கோங்க, lakhs of aspirants competed for the limited government portion for the across examination. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் புரியும் நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் நோக்கி தான் நிறைய கேண்டிடேட் வந்து என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்ஃபிளேஷன் படிச்சிருப்போம். ஒரு பர்டிகுலர் பொருளை நோக்கி அதிகமான பணம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓடக்கூடாது. சரியா? நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நம்மளால என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தேடி நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும். சோ அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ப்ரிப்பரேஷன் சொல்லிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கட் ஆஃப் ட்ரெண்ட் ஹெல்ப் தி கேண்டிடேட் ப்ரிப்பேர் எஃபெக்டிவ்லி சக்சஸ்னு சொல்லிருக்காங்க. சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் தான். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன தேவைன்னா முதல்ல சிலபஸ் தேவை, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது தேவை, அதுக்கப்புறம் போன வருஷம் என்ன கட் ஆஃப்ல இருந்தது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கட் ஆஃப் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் நம்மளால எஃபெக்டிவா கொடுக்க முடியும். அது என்ன எஃபெக்டிவா? இப்போ ஒரு குரூப் 2 எக்ஸாம் வருது. சோ 200 கொஸ்டினுக்கு ஒரு 155 கொஸ்டின் அப்படிங்கிறது கரெக்டா இருந்தா நம்மள செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருந்தது. சோ 155ங்கிறது ரொம்பவே கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் தான். அப்ப நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இனி வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நமக்கும் ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சு நம்ம கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஹையா வச்சு படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 160 200 கொஸ்டினுக்கு 160 கொஸ்டின் கரெக்டா போடணும் அப்படின்னு நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லெவல் கீழே இறங்கினாலும் நம்ம படிச்சு அந்த யுக்திகள் நம்ம எக்ஸாம்ல காப்பாற்றும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ட்ரெண்ட் பண்ணி படிக்கணும். சோ அடுத்தது மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேரியஸ் குவாலிஃபிகேஷன் லெவல்ஸ் ஃபார் பேத்வேஸ் டு தி கவர்மெண்ட் சர்வீஸ் கரியர்ஸ். சோ நம்ம கிட்ட நிறைய வந்து பேஸ் வந்து இருக்கு. பேத்வேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சில பேர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி மட்டுமே எழுதிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எழுதக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் போலீஸ் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்குதான் இந்த ஜெனரல் டியூட்டி ஜிடின்னு ஒரு எக்ஸாம் சொன்னேன். சேம் நீங்க போலீஸ் என்ன படிக்கிறீங்களோ அதே போலீஸ் தான் அங்கேயும். ஓகேவா? சோ இதே யூனிஃபார்ம் சர்வீஸ் அதே யூனிஃபார்ம் சர்வீஸ். பட் அதை பத்தி நாலேஜே யாருக்கும் கிடையாது. இப்போ சொல்ற அந்த எக்ஸாம் இன்னும் வந்து நோட்டிபிகேஷன் விடல. மேபி இந்த மந்தோல நெக்ஸ்ட் மந்த் விடலாம். அப்படி விட்டாங்கன்னா ஜனவரி மாசம் எக்ஸாம் இருக்கும். பிசி எக்ஸாம் எழுதி எனக்காக செலக்ட் பண்ண முடியலன்னு யாராவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமையும் கண்டினியூவா எழுதி பாருங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ அடுத்தது சோ இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற பிடிஎஃப் யாருன்னா மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி தான். ஐ ஹோப் உங்களுக்கு இது கொஞ்சம் டீடைலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு என்னென்ன எக்ஸாம் எழுதணும்னே ஒரு அவேர்னஸ் இருக்காது. சோ அவங்களுக்கு நான் இந்த அவேர்னஸ் தான் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோல பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான அவேர்னஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள மட்டுமே இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்பல்சரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்மளோட பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயே நம்ம இருக்கோம், ஃபேஸ்புக்லயே நம்ம இருக்கோம், டெலிகிராம்லயே நம்ம இருக்கோம், யூடியூப்லயே நம்ம இருக்கோம். ஓகேவா? இன் கேஸ் நம்ம கூகுள்லயும் இருக்கோம். ஓகே? சோ எல்லா பேஜஸ்லயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது நான் மிஸ்டேக்கா பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் கொடுங்க. ஓகேவா? சோ தேங்க்யூ.